யார் சொன்னா என் கௌதமால சைக்கிள் ஓட்ட முடியும்? அதுதானம்மா நானும் சொன்னேன், என்னால சைக்கிள் ஓட்ட முடியும்னு. அதுக்கு அந்த விஸ்வா என்ன சொன்னான்னு தெரியுமாமா? உனக்கு தான் அப்பா இல்லைல்ல, உன்னால சைக்கிள் ஓட்ட முடியாது, அப்பா இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாமா. அப்பா இருந்தாதான் கெத்துன்னு சொன்னாமா. நானும் சின்ன பையன் தானே, எனக்கும் ஆசை இருக்கும்ல. ஏன்டா இப்படி பேசுன? நீ பேசுனது தப்பு அப்படின்னு தாங்கிக்க முடியாம தள்ளி விட்டமா. இது தப்பாமா? நீ எனக்கு சைக்கிள் வாங்கி தருவ தானே? அம்மா உனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன்டா. நீ சைக்கிள் வாங்கி தருவ, யாருமா எனக்கு கத்து கொடுப்பா? எனக்கு அப்பா தான் இல்லையே, சொல்லுமா. அப்ப யாருமா எனக்கு கத்து கொடுப்பா? அம்மா நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேனா? என்ன மன்னிச்சிருமா. நான் இனிமே உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேம்மா. அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு ஊட்டி விடுறியா? நீ எதுவும் வருத்தப்படாதம்மா, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். சாப்பிடுறா. கௌதம், அம்மா உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்கல்ல, நீ வேணா அம்மாவை அடிச்சிரு. அடிச்சிரு அடிச்சிரு. அம்மா வேணாமா. அம்மா அடிடா, அம்மாவை அடிச்சிரு அடிச்சிரு. பத்மா, சீக்கிரம் எதையும் அட்டாச் பண்ணி தச்சிரு. ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மெட்டீரியல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்களா? ஏதாவது குறை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சொன்ன தேதியில முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம். என்ன புது ஒர்க் எடுத்திருக்கோங்கிற ஆர்வம் இல்லாம பதிலெல்லாம் சொரத்தையே இல்லாம வருது? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் இல்ல சார். அப்படி தெரியலையே. கலகலப்பா இருக்கிற இடம் அமைதியா இருக்கே. ஒண்ணும் இல்ல, மேடம் கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்காங்க. ஏன், என்னாச்சு? ஏதாவது ஒர்க் பிரஷரா? ஆர்டரை குறைச்ச டைம்ல முடிச்சு கொடுக்கறோம்னு சொல்லிட்டோம், எப்படி முடிக்கிறதுங்கிற பிரஷரா? அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் அவ ஈஸியா சமாளிச்சிருவா. முடியாதுங்கிற விஷயத்த தொடவே மாட்டா, முடியுங்கிற விஷயத்துல மட்டும்தான் அவ தலையிடுவா. அதான் வேணும். அப்புறம் என்ன? ஏதாவது சொல்லக்கூடாத விஷயம்னா வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவ கௌதம நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கா. அதான் அந்த யோசனையில யார்கிட்டயும் முகம் கொடுக்காம இருக்கா. கௌதம நினைச்சா? அவனுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, அவன் சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டு பையனை போட்டு அடிச்சிட்டான். அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதுல இவளும் கௌதம கை நீட்டி வேற அடிச்சிட்டா. என்னங்க சொல்றாங்க இவங்க? கௌதம அடிச்சிட்டீங்களா? என்னால நம்பவே முடியல. என்னாச்சு? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே. அவனுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா சாருக்கு சைக்கிள் ஓட்டணுமா. அவனுக்கு என்ன இப்ப சைக்கிள் ஓட்டணும் அவ்வளவுதானே? அதெல்லாம் இந்த வயசு பையனுக்கு இருக்கிற ஆசை தானே. இதெல்லாம் ஒரு விஷயமா? அவன் ஃபீலிங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவனுக்கு சைக்கிள் ஓட்ட நான் கத்து கொடுக்கறேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா
இதுக்கு நம்ம புதுசாவா சைக்கிள் வாங்க போறோம்? அவனுக்குன்னு வாங்கின சைக்கிள் எங்க வீட்டுல ஓரமா தானே இருக்கு. அட்லீஸ்ட் அவனுக்காவது யூஸ் ஆகட்டுமே. நீங்க சரின்னு சொன்னா கௌதம் ப்ராப்ளத்தை நான் சரி பண்றேன். அப்புறம் என்ன வினோ, சார் தான் சொல்றாருல, கவலையை விடு. நான் சொல்லிட்டேன், ஆனா இன்னும் அவங்க இதுக்கு சம்மதம் சொல்லலையே. மௌனம் சம்மதம் இது கூட தெரியாதா சார்? அப்போ இந்த மௌனத்தை நான் சம்மதமா எடுத்துக்கவா? கௌதம்க்கு நான் சைக்கிள் கத்து கொடுக்கலாம்ல? அப்புறம் என்ன, விடுங்க. கௌதம் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையை மறந்து வேலையில மட்டும் கவனமா இருங்க. அப்போ உங்க வேலை நடக்கணும் தான் இதெல்லாம் பண்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. அவன் அப்பா இல்லாத பையன். அவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நானும் அப்பா இல்லாம வளர்ந்த பையன்தான். ஐயோ சாரி சார், நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அவன் உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியும்னு தான் சொன்னேன். அப்புறம் என்ன வினோ, கௌதம் ப்ராப்ளம் சால்வ்டு. இனிமே நிம்மதியா வேலையை பாரு. நிம்மதின்னு சொன்னதும் நிம்மதியை கெடுக்கிறதுக்கே ஒருத்தி இறங்கிட்டா. சனி திசையை விட கெட்ட திசையா இருக்காளே. என்ன கண்ணுங்களா, சௌக்கியமா இருக்கிறீங்களா? ஆனா நீங்க அப்படி இருக்க கூடாது. இருக்க விட மாட்டாளா இந்த சொர்ணம். அப்புறம் இந்த கடையை பார்க்க வந்த தம்பிக்கு இந்த கடை ரொம்ப புடிச்சு போச்சான். உடனே டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த வாரம் ஏதோ நல்ல நாள் இருக்குதாமே, அன்னைக்கு மொத்த பணத்தையும் கொடுக்கறதா சொல்லிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டெம்போக்கு அட்வான்ஸ் கொடுத்து வைங்க. அடுத்த வாரம் பொருளெல்லாம் தூக்கிட்டு கடையை காலி பண்ண வேண்டியிருக்கும். என்ன சொன்னது புரிஞ்சுதா? என்ன சும்மா வந்து காலி பண்ணிக்கன்னு சொல்லிட்டே இருக்க? அதெல்லாம் முடியாது எங்களால. ஏங்க, அவங்க எவ்வளவு நம்பிக்கையா இந்த இடத்தை செலக்ட் பண்ணி தொழில பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து கடையை காலி பண்ணுனா உங்க பையன் பண்ண தப்புக்கு இவங்களையே பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? யார் அது?